أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين على يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்களை போதையில்லா நேர்மையாளர்களாக உருவாக்கிய அனைத்து சமூகத்திற்கும் தூதராக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களை முற்றிலும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இந்த நாட்டு மக்களை போதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே உயர்விய நோக்கத்திலே இங்க வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக ராயபுர பகுதியின் சார்பாக 53வது வட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சமூக தீமைகளும் அதன் எதிர் விளைவுகளும் என்கின்ற போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டத்தை தலைமையேற்று வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற வட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் எஸ் லியாகத் பாய் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற பகுதியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஜாஃபர் ஷரீஃப் அவர்களே, போதை இல்லாமே நம்மளுக்கு கண்ணு தெரியல. நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற வட்டத்தினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் தமிமுன் அன்சாரி அவர்களே, நமக்கெல்லாம் அரிய பல கருத்துக்களை தன்னுடைய பாடலின் வாயிலாக சொல்லி சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர் ஹைபீம் அறிவு மாணவன் அவர்களே, எனக்கு முன்னாலே இறைமறையாம் அல் குர்ஆனுடைய வசனங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலிருந்து சில முன்மாதிரிகளை சொல்லி திருந்தங்கப்பா என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொன்னது மாத்திரமல்லாமல் ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடித்துவிட்டு அமர்ந்திருக்கின்ற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ராணிப்பேட்டையினுடைய தலைவர் மௌலவி அன்பு சகோதரர் எம் முஹம்மது ஹசன் அவர்களே, எனக்கு பின்னாலே இந்த கூட்டத்தினுடைய சிறப்புரை நிகழ்த்துவதற்காக காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் மௌலவி வழக்கறிஞர் அலிமுல் புகாரி பிபிஏ எம்எல் அவர்களே, நமக்கு நன்றி சொல்லவிருக்கின்ற வட்டத்துடைய செயலாளர் யு அப்துல் ரஹ்மான் அவர்களே, அரசிற்கும் இந்த கூட்டத்திற்கும் பாலமாய் அமர்ந்து குறிப்புகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே, வியாபார சொந்தங்களே, பல்வேறு மதங்கள் சமயங்கள் கட்சிகளை சார்ந்த அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் நம்மை படைத்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மீண்டும் ஒரு முறை உங்கள் மீதும் எங்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக கூறிக்கொண்டு
என்னுடைய சிற்றுரைக்கு வருகிறேன். இந்த கூட்டத்துடைய நோக்கம் யோக்கியம் எல்லாம் கூட்டம் கூட்டுறான்னு இல்ல. ஏன்னா நானே யோக்கியம் இல்லை. விபச்சாரத்தை தவிர, நான் அறிந்து விபச்சாரத்தை தவிர மீது எல்லா குற்றங்களையும் செய்து கொண்டிருந்தவன் தான் உங்களுக்கு முன்னால் சமூக தீமைக்கு எதிராக பேசுவதற்கு தகுதி உடையவனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதற்கு நான் எப்படி இன்றைக்கு அறிவுரை சொல்லுகிறேனோ அப்படி எனக்கு பிறர் அறிவுரை சொல்லிதான் நான் இந்த நிலைக்கு மாறி இருக்கிறேன் என்பதனை முதல்ல சொல்லிடுறேன். இல்லாட்டி அப்புறம் சூஃபியாந்திக் தான் சொல்றாங்க. பனி மாறினோட சொப்பி எக்கித் போய் அமைப்புறா. நீங்க தண்ணி ஊத்தி அடிப்பீங்க, நான் தண்ணி ஊத்தாத அடிப்பேன். ஒரு காலத்துல தண்ணி ஊத்தி அடிச்சா நம்மளுக்கு பிரஸ்டேஜ் இஷ்யூ. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு தாடி விட்டுக்கிட்டு பேடையில பேச்சிட்டு இருக்கிறோம். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிறீங்கப்பா, இவனுங்க எல்லாம் திருந்திட்டானுங்க, நம்மள திருந்த சொல்றானுல. நம்மளாம் திருந்த முடியுமா? திருந்த முடியும் என்பதற்கான முதல் உதாரணம் தான் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றத்துடைய இந்த மாவட்ட தலைவர். சூஃபிகள் எல்லாம் கொண்டு வந்து இஸ்லாத்துல நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அவன் தான் நல்லவனாச்ச. யோக்கியனுக்கு என்ன வேலை? அவன் யோக்கியம் சொல்லிட்டு ரூம்லயே உட்காந்துருப்பான். அல்லது ஒரு ஒரு மடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தனக்குன்னு ஒரு ஆயிரக்கணக்கான சீடரை கொண்டு வந்துட்டு அவனை சுரன்றதுதான் அவனுடைய யோக்கியத்தனம். நீங்க தர்காவுக்கு போங்களேன், தர்காவுக்கு எதிராக சொல்ல ஆதா பூந்தி சாக்குவாங்க. எந்த தர்காலையாவது முழு பூந்தியை திருப்பி கொடுத்துருக்கீங்களா? நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவளியா சாப்பிட போறாரா? சாப்பிட மாட்டா தெரியும். ரிட்டர்ன் வரோம் கடைக்கு. ஆக அந்த மாதிரி யோக்கியர்கள் நம்மளுக்கு தேவையில்லை. யாரெல்லாம் தண்ணி அடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கெஞ்ச அடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சிகரெட் இல்லாம செம்புலியில வலிக்கிறீங்களோ, அது மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை. இப்போ அவர்களுக்கு தான் இந்த மேடைய. யோக்கியனுக்கு எதுக்கு மேடை? அவன் தான் வெளியே வர மாட்டான், அவன் தான் பந்தாவா இருப்பான உள்ளுக்க. ஏன்னா சம்பாரிச்செல்லாம் அங்க போய் கொட்டுவான் எல்லாம். எங்க வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம் நாங்க போனோம் காரைக்காலுக்கு. அப்ப என்ன திட்டவே இல்லை. நான் சொல்லிட்டேன், ஆகூருக்கு போக கூடாது, காசு காலி ஆயிரும். பக்தி வேற, காசு காலி ஆயிரும். போவே விடல, கம்முன்னு இருந்தாங்க. பாய் வீட்டுக்கு வந்து எல்லாம் திட்டிட்டு போறான் என்ன. இவன் கூட போனதே வேஸ்ட். ஒரே ஒரு ஸ்டாப்பிங், காரைக்காலுக்கும் நாகூருக்கும் ஒரே ஸ்டாப்பிங் தான், தடுத்துட்டான். அன்பு சகோதரர்களே, ஆக நம்மளுடைய கூட்டத்துடைய பேஸே வேற. நம்ம எல்லாம் பீவட்டு கோசம் தான் இந்த கூட்டம் போட்டிருக்கிறோம். ஏன்னா ஏங்க நீங்க பல இதுல பாருங்க, யூடியூப்ல குடிச்சிட்டு பேசுறவன மாதிரி அறிவாளியே நீங்க பார்க்க முடியாது. அவ்வளோ தெளிவா பேசுறான், புள்ளி விவரம். ஒருத்தன் பேசுறான், இங்க நிறுத்திட்டா பாண்டிச்சேரிக்கு போவேன் அப்படிங்கிறான். நிறுத்தி பார். நான் சொன்ன ஸ்டில்ல அப்படியே நீங்க யூடியூப்ல பாருங்க. நிறுத்தி பார். நடக்கிறது வேற. ஒரு பாச பிணைப்பு. ஏங்க நம்ம ஒருத்தர் மேல பாசம் வச்சு அவன் பாட்டுல வச்சிருக்கிறான். என்ன இதுல என்ன பிரச்சனைங்கிறான். நானு பாசத்தை மாத்தி வச்சுட்டான். நீ தானே ரூட்டை மாத்தி விட்டுருக்கணும். நீ யோக்கியம் மொத்த பேர் வீட்டுல உட்காந்து இருக்கிற. அப்புறம் எங்க இந்த சமூகம் உருப்படும்? மீறி பேசினா காவல்துறை அதிகாரி எல்லாம் கட்டிங் வாங்கிக்கிறாங்கிற. ஏம்பா துட்டை கொடுத்தா வாங்காத இருக்கிற அளவுக்கு அவ்வளவு யோக்கியர்கள் நாட்டுல இருக்கிறானா? அவரு 10,000 ரூபாய் கொடுத்தா வாங்குறாருன்னு நான் 1,00,000 ரூபாய் கொடுத்தா வாங்கிடுவேன். இதான் இந்த நாட்டுல இருக்கிற பிரச்சனை. என்னன்னு பாருங்க. முதல்ல திருத்துறது, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது எல்லாம் வேற. என்ன பிரச்சனை? ஏன் அவன் திருந்தல? ஏன் திருத்தப்படவில்லை? ஏன் மாற்றம் ஏற்படவில்லை? நாளை மறுமையில என்கிட்ட தான் சட்டையை பூச்சா எல்லாம் கேட்க போறான். நீதானப்பா தாடி வச்சுட்டு இருந்த. இது கடமை. இந்த கூட்டம் கூட்டுறதுக்கு இந்த நடிகர்கள் கூட்டம் இல்லை. இது கூட்டம் கூட்டுறதுக்கான அடிப்படை விஷயம் இருக்குது. எங்களுக்கு யோக்கியனே தேவையில்லை, அயோக்கியம் தான் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு தேவைங்கிற. நான் அவனை திருத்துகின்ற திராணி நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்விடம் துஆ செய்து அவனை திருத்தம். பாத்தீங்களா? அதான் ஆபரேஷன். சில பேர் ஆபரேஷன் பண்ணுவான், ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெத்து போயிருவான். ரொம்ப அருமையா செஞ்சார் டாக்டர், கடைசி நாள செத்துட்டு போயிட்டான்பா. அது என்னடா ஆபரேஷன் படுபாவி, அதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாமே. அவன் அந்த காரியத்தை நம்ம செய்யறது இல்ல. இதே லாலா குண்டால ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னாக்கா, தர்காவை எதிர்த்து ஒரு கூட்டம். அது இங்க போட்டாங்களா எங்க போட்டாங்களா தெரியல. தர்காவை எதிர்த்து கடுமையான கொந்தளிப்பு.
அது வரைக்கும் தர்காலாம் சைலண்டா இருந்தது லாலா குண்டால. அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு தெருவுக்கு 100 கிலோ பிரியாணி ஆக்குறான். தூ போதோ திருந்துட்டா இங்கே காம் தேக்குற அப்படின்னு எல்லாம் இருந்த பச்சை தலப்பாலாம் தலைக்கு வந்துருச்சு. இதுதான் நான் சொல்றேன், ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்து. ஆக முதல்ல தௌஹீத்வாதிகள் ஒன்னை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாசமா போன காலத்துல நம்மகிட்ட 10 பேர் வந்து பேசணும்ல பொறுமையா. அல்லாஹ்வை சொன்னானா, இஸ்லாத்தை சொன்னானா, உணர்வு பூர்வமான மாற்றங்கள் தான் மாற்ற முடியும். நீங்க ஒருத்தனுக்கு 2 போலீஸை டெய்லி போட்டுருங்க, அவன் குடிக்காத நீங்க ஒரு வாரம் அவரை பாத்துட்டு சொல்லுங்க பாப்போம். இவரு பாத்ரூம் போகும்போது அவன் குடிச்சிருவான், அல்ல அவன் பாத்ரூம் போகும்போது குடிச்சிருவான். அப்படியே உள்ள போக முடியும்? எதுவுமே பண்ண முடியாதுங்க. இஸ்லாம் அப்படிதான் பண்ணிருக்கிறது. இஸ்லாம் வந்தவனைய நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க, இப்ப நம்மள பல பேர் ஆட்சி அதிகாரிக்கு போயிட்டோம்ல, எல்லாத்தையும் டாட் பூட் தஞ்சாவூர் ஆக்கிடுவோம். ஆக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அவருடைய சிறிய தந்தையிட்ட போயிட்டாங்க, பாருங்க இவர் நம்முடைய முன்னோர்களுடைய தெய்வங்களை கொச்சைப்படுத்துகிறார், ஒரே இறைவனை மாத்திரம்தான் வணங்க சொல்லுகிறார். ஆகவே நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஒண்ணு அவர் மேட்டரை முடிச்சிடுறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய மேட்டரை முடிச்சிடுறாங்களாம். இல்லை என்றால் நீங்கள் எங்களிலே மிகவும் மதிப்பு மிக்கவர். அபூஜஹல்கிட்ட போய் சொல்றாங்க, மதிப்பு மிக்கவர், அவர்கிட்ட சொல்லுங்க ஆட்சி அதிகாரம் வேணுமா? எப்போ? ரொம்ப செழிப்பா மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் நிலை பெற்று இஸ்லாம் மேலோங்கி இஸ்லாமிய தளபதிகள் ஒன்று திரண்டு நிக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்ல. இப்ப போய் தொழுதுட்டு வர பாய் காம் தேக் பாய் நமாஸ் படுக்க மையத் நமாஸ் படுத்தா ஒழுங்கு சஹே உன ஒருத்தனை சொல்ல முடியும். தொழுன்னு சொன்னா बेवारची उन्हें भी नमाज पढ़ता भाई, हमारा घर का नहीं चलेगा, वो कचरा सटता भाई. ये कि भाई अल्लाह बोले அவன் பயான் பண்றான். அப்படி ஆடி போச்சு காலகட்டம். உன்னை சொல்ல வேண்டான்றா 1.5 மணி நேரம் நிறுத்தி பயான் பண்றான். அச்சாப்பா மை போலியா சோ கல்திபான் நான் போயிட வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவன் சொல்றது மொத்தம் உண்மை. ஏங்க ஒரு குப்பை தொட்டிக்கு 6 மாசம் சண்டை போடுறாங்க, ஒரு குப்பையை இங்க வச்சிட்டதுனால. ஆனால் இஸ்லாமியர்கள் அன்பு சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்தாங்க, வந்து சொன்னார்கள், தவர் இவன் கேட்க மாட்டா போல, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கட்டுமா? அந்த நிலைமை என்ன என்று நீங்கள் யோசிங்க. அந்த நிலைமையிலே கப்பாப், பிலால் ரலியல்லாஹு அவர்கள், சுமையா ரலியல்லாஹு அவர்கள் பெண்ணு, யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் ஆங்கே அடிபடுகிறார்கள், மிதிபடுகிறார்கள், கொச்சை தொழுகைக்கு போனா அடிக்கிறாங்க, எங்கேயும் நடக்க முடியல. அவங்க வந்து கெஞ்சுறாங்க காபத்துள்ளால. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துணியை சுருட்டி கொண்டு தலையை வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே தொழுதால் அடிக்கிறார்கள், எதை செய்தாலும் அடிக்கிறார்கள். இவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? அடிக்கிறவன் யாரு? அயோக்கியன் தானே. அடிக்கிறவன் யார்? விரோதி தானே. அடிக்கிறவன் யார்? எதிரி தானே. அப்ப अल्लाहவுடைய தூதர் ஸல்லல்லாஹு நம்ம இருந்தா நான் वैसा कर लो, एक दिन 4 जनों को सेट करके डाल डालना मच्छा उसे डालना क्या है देख लिए तब बेल में उठा तेरा क्या रहा. जो 2 वकील இருக்கிறாங்க, यार मच्छा हमारे पास एक वकील है, अंदर घुसको टालगा जागा रहा. இப்படியே உசு பேத்து அவனை டவுசரோட நிறுத்திடுவான். அப்போ இவன் இருக்க மாட்டான் சீன்ல. அப்புறம் சொல்லுவான், மச்சான் அப்படி சேண்டான்னு வச்சுங்களேன், எவனாவது உசு பேத்தி, மச்சான் தூ வைசா கற்கொறா நீ மச்சான், தூ ஐசா கற்கொறா மச்சான். அவன் குடும்பம் நாசமா போச்சா, இவன் டவுசரோட நின்றுட்டானா இவனுக்கு திருப்தி ஆயிடும். அடுத்தது பாப்பான் துசரைக்கு செட்டுப்பாங்க. இதான் இவனுடைய கொள்கை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை குறித்து பேசுகிறீர்கள், நேர்மையை குறித்து பேசுகிறீர்கள், நாணயத்தை பற்றி பேசுகிறீர்கள், தொழுகையை பற்றி பேசுகிறீர்கள், ஒருத்தன் திருந்தணும் என்று பேசுகிறீர்கள், குறிப்பாக அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று பேசுகிறீர்கள். ஆகவே நீங்கள் சபர் செய்யுங்க. உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் இருந்தது, அந்த சமூகம் இப்படியே விபச்சாரம் செய்யாதே, குடிக்காதே, போதை பொருளுக்கு உட்படாதே, அடுத்தவனை ஏமாத்தாதே, அடுத்தவன் சொத்தை புடுங்காதே, பிறரை நோவினைப்படுத்தாதே, உன் கையாலும் கரத்தாலும் நோவினைப்படுத்தாதே என்று சொன்னது உனக்கு முன்னால் பனி இஸ்ரவேலுடைய காலத்துல. அவர்களையும் அந்த மக்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? பள்ளத்தை நோண்டி நிக்க வைத்து ரம்பத்தை வைத்து நேராக அறுத்தார்கள். அவருடைய முதுகுகளை கம்பியாலான சீப்புகளை வைத்து பிராண்டி
சபர் செய்தார்கள். அதன் பிறகு அல்லாஹ் அவர்கள் மீது ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்தினான். அதே போன்று இந்த மக்காவிலும் மதினாவிலும் இஸ்லாம் ஒரு நாள் ஆளும் என்று அமைதிப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஆட்சி வேணுமா, அதிகாரம் வேணுமா, அல்லது உங்களுக்கு மிகச்சிறந்த அழகிய பெண் வேணுமா, நாங்க நிக்கா செஞ்சு கொடுக்கிறோம், அல்லது இங்க செல்வந்தராக நீங்க மாறணுமா, எல்லா செல்வத்தையும் உங்க மடியில கொண்டு வந்து கொட்டுறோம், நீ கொஞ்சம் வாயை ஒண்டி மூடுப்பான்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், ஆமா ஆமா நம்ம எம்எல்ஏ எம்பி ஆயிட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் நம்ம சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்களா? பேசுறாங்க, பேசுங்க, பதில பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்போது டெக்னாலஜி, அதாவது எங்க மேல விண்ணுலகத்துக்கு செல்கிறார்கள், ராக்கெட் வேகமாக மின்னல் வேகத்துல. அத வர அதுக்கு தானே வரேன். ஏக்க வெறி தான் வேணாங்கிட்டு இருக்கிறேன், நீங்க வேற எழுதி கொடுக்குறீங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நான். போதை வெறியோட ஏக்க வெறியில செத்து போறான் ரொம்ப பேரு. நிறைய பேர் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் நாங்க ஏக்க வெறி தான். என்ன அடிப்படை நான் சொல்ற மேட்டரை தெரியல. குரான்லயும் படிக்கல, ஹதீஸ்லயும் படிக்கல. தலைவன் எவ்வளியோ அவ்வளி, அந்த தலைவன் எவ்வளியோ அவ்வளிக்கு சொந்தக்காரர்கள் நரகத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யா வைலத்தனா வா அத்தான அல்லாஹ வா அத்தான ரசூலா, என்னுடைய கை சேதமே, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் பின்பற்றி இருக்க கூடாதா? நேசம் என்பது, வெறி என்பது, அன்பு என்பது, பாசம் என்பது அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு தான் வைக்க வேண்டுமே தவிர உலகத்திலே யார் மீதும் தாண்டி அதை வெச்சம் என்று சொன்னாக்கா நம்மளுக்கு ஜெயிலு தான். அப்புறம் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டா நம்மளுக்கு பெயில். அன்பு சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம். ஒரு கையில் சூரியனை ஒரு கையில் சந்திரனை நீங்கள் கொடுத்தாலும் நான் கொண்ட கொள்கையை விட மாட்டேன். ஆட்சி அதிகாரத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாக்கா மொத்தம் பேரு சமூக தீமையில இருந்தாங்கன்னா அவங்கள வச்செல்லாம் நீங்க வேலை வாங்க முடியாது. ஒருத்தர் என் ஆட்சி அதிகாரம் நான் வந்துட்ட முதலமைச்சரா, நீங்க மொத்த பேரும் ஐட்டங்காரங்க, பொதுவாக சொல்றேனே, அப்படி பொதுவா சொல்லுவாங்களே. ஐட்டங்காரங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா தீமைகளும் செய்யறதுக்கான ஒரு பட்ட பேராமா ஐட்டங்காரன் அவன். இப்ப இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள வச்சுட்டு நான் என்ன ஆட்சி செய்ய முடியும்? நாம பாணி மாறின கொண்டுவோம், ஏய் உன்னை முதலமைச்சர் உன் ஆன கவனம் மாறலாமாமோ மாமோ தூ சைடு சேல் காட்டா. இப்படிதான் போவோமே தவிர எப்ப லஞ்சம் வாங்காத உனப்படியாக चल रहा काम देख रहा है हम ना अभी जो है क्या तू लेना होगा ले ले माम तू ले ले मैं मुझ कल हो रहा तू இப்படிதான் நடக்குமே தவிர வேற எதையும் நீங்க செய்ய முடியாது. மக்கள் சீராக வேண்டும். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்களே, பீப்பாயிலே வைத்திருப்பார்கள் சாராயம். ஊத்துனாங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி என்ன செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? ஊத்துற அளவுக்கு அவனுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. ஊத்துனா ஊத்திடுவீங்களா? क्वार्टर बाटली डालता नहीं वो ए रखता रहे जय तुम्हें क्या आ रही हो रहे बोलते मैं सभा कर लो तुम बहुत तकलीफ पड़ को ले गाओ काम लगा आया या दुकान नहीं वो मैं ये दुकान मुझको चलेगा उसको ना बोल को उसे एक 10 रुपए देखो ले लगा गए दम दम होगा मैं उन्ना लॉकडाउन ला पाकना वेड़ी गए मचा 300 दे तो रहे जर्रा चकले तो रहे இந்த அளவுக்கு நம்ம மாறிவிட்டு சமூகத்தை சீரமைக்கணும்னு சொன்னாக்கா நம்ம எல்லாரும் உணர்ந்துதான் மாத்த முடியும். உதாரணத்துக்கு ஒரு நீதிபதி என்ன செஞ்சாரா, ஒருத்தன் பிட்பாக்கிட்டு வந்துட்டு நின்றுட்டான். இவரு நீதிபதி பார்த்தாரு, ஏண்டா திருந்தவே மாட்டியாடா நீ, எப்ப பார்த்தாலும் பிட்பாக்கெட் அடிச்சுட்டு வந்து நிக்கிற. அவன் சிரிச்சான் நீதிபதியை பார்த்துட்டு, எப்போ பார்த்தாலும் ஒரே தண்டனை தான் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிட்டா. இவரு யோக்கியம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி நான் ஒண்ணுதான் செய்யறேன், நீ ஏன் ஒரே தண்டனையை கொடுக்குற? அப்ப நீதிபதி யோசிச்சாரு, இவனை திருந்துடும். ஏன்னா நீதிபதிக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது இல்லையா? அவர்கள் தான் நீதிபதிகள், கண்ணியமா சிந்திப்பார்கள். ஒரு தீமையை எப்படி அகற்ற வேண்டும், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இயக்கத்தை, எந்த கட்சியை, எந்த கட்டமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இவர்கள் நம்முடைய குடிமக்கள், அவர்களுடைய நீதிபதி நான் என்று கருதி பேசுகிறவன் தான் நீதிபதி. நம்ம நீதிபதிகளை பத்திலாம் நான் சொல்லல. ஒரு கோர்ட்டா அதுவான்னாரு, அவர் வந்தாரு, என்னையா சொன்ன? அப்படி சொல்ல, சரி வெளியே போ. சவுக்கு சங்கர் வந்தாரு, நீ அப்படிதான் சொன்ன, உள்ள போ. ரெண்டுக்கும் பாருங்க.
அப்ப அன்பு சகோதரர்களை, இந்த நீதிபதி என்ன பண்ணாரு, இவனை திருத்த வேண்டிய வேலையாயி போச்சு. இவனை மாதிரி 9 பிட்பாக்கிட்டு மொத்தம் 10 பேரை உள்ள போட்டாங்க செல்ல. போட்டுட்டு நீதிபதி ஜெயலலிதா சொன்னாரு, அவங்கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிடு அவங்ககிட்டார். நீதிபதி அவனை வண்டி கூப்பிட்டாரு, யாரு, நம்ம ஒரே தண்டனை குத்துனுக்குற, நீ வந்து என்ன கேட்டுனுக்குறேன்னு. நீதான் ஜெயிலர் போனாரு, லபர்ப்பா இதுக்கு மேல வந்து இந்த ஜெயிலுடைய சாப்பாடுலாம் உனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு நீதிபதி. நீ வந்து ரொம்ப சூப்பர் ஆளா நீ, ஆகினால இங்க ஏதாவது வேலை செய், டெய்லி 200 ரூபா கொடுப்போம், நாஸ்டா 50 ரூபா, கேன்டீன்ல சாப்பாடு 100 ரூபா வாங்கி சாப்பிட்டுக்க, சாப்பிட்டுக்கிட்டு நீ பாட்டுக்குரு அப்படின்னு சொன்னாரு. அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாரா. அந்த 9 பேரை கூப்பிட்டாரு. சார், நீங்க பிட் பாக்கெட்ல எக்ஸ்பர்ட் யாரு? எல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட் தான். ஏன்னா நாங்க திரும்புற காட்டி எடுத்துறீங்க, தண்ணி குடிக்கிற காட்டி எடுத்துறீங்க, எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல, கட்டி தழுவுறீங்க, பாக்கெட்ல செல்போன் தாரா வந்துருது, பாக்கெட்டே தாரா வந்துருது, எந்த கார்டு இருந்தாலும் அதை தூக்கி போட்டு போயிடுறீங்க. உங்க தொழில அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்களா? இந்த எக்ஸ்பர்ட்ட இவங்கிட்ட இப்ப காட்டணும். இவன் வேலை செஞ்சுட்டு ஜெயிலர் 200 ரூபாய் கொடுப்பாரு, அவன் கேன்டீனுக்கு போற வரைக்கும் நீங்க அதை அடிச்சிடணும். 9 பேர் இதுதான், இல்லைன்னா உங்க 9 பேருக்கு சோறு கிடையாதுன்ட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது நாடா இது பிரச்சனையா போச்சுன்னா பாருங்க, யாருக்கு யாரை விட்டுக்கிறாங்க பாருங்க, பிட் பாக்கெட்டுக்கு பிட் பாக்கெட்டு. இதுதான் உணர்வு பூர்வமாக. அவனா என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் 200 ரூபாய் வாங்கின்னு பந்தாவா போனார். இதுக்கு மேல ஜெயில் சோறு கிடையாது, சரியான நீதிபதி ஆயுது, இந்த வாட்டி தண்டனை சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனா பாதியில அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்ட உடனே போய் பாக்கிட்ட பாக்குறான். நம்ம எப்படி பார்ப்போமோ, நம்ம டி நகருக்கு போனா எப்படி பார்ப்போம், ஐயோ இப்ப அப்படிதான். அதை பார்த்துட்டு நம்மளால 5 பைசா வச்சுக்க மாட்டான். டீ கடைக்கு போனாலும் கூகுள் பிளே இருக்குதாங்கிறான். என்னடா 10 ரூபாய்க்கு. அங்க பீச் ஸ்டேஷனுக்கு போனா கெழுங்கு வாங்குற இடத்துல அந்த டப்பா இருக்குது, நம்மளுக்கு அது தெரியல எப்படின்ட்டு 3 ரூபா வாங்கிட்டு இப்படிங்கிறான். வந்துருச்சா ஒரு ஹோட்டல்ல 4 rupees 8 ரூபாய் தான் மைக் வச்சிருக்கான், ஸ்பீக்கர். இப்படி அவளை பார்த்துதான் என்ன பண்ண, எல்லாம் இப்ப கூகுள் பிளே. மொத்த காசு அவன் வச்சிருக்கான் பேங்க்காரன். இவன் பிச்சைக்கார மாதிரி அடையிறான். ராஜாக்கள்ல இருந்து ஒருத்தன் என்ன தாங்கள்ல இருந்து ராஜாக்காரை கிட்டுன்னு போறான்பா ஒரு 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு ஏடிஎம்ல. அப்ப அப்படி ஆயிப்போச்சு அன்பு சகோதரர்களே. அப்போ அடிச்சிட்ட உடனே இவன் போனான் கேன்டீனுக்கு, துட்ட காணோம், அவனை பிறல்றாங்கிற. ஏன்னா அந்த மோட்டா சோறாவது தின்னுருப்பான், அதுவும் இல்ல இதுவும் இல்ல, பிறண்டு அடிக்கிறான். கேன்டீன் காட்டு அழுகுறான், யோ துட்டு இருந்தா இங்க வா, இல்லாட்டி கிளம்பு அப்படின்னா பிறண்டாங்கிறனா. என்ன பண்ண, கேன்டீன்காரன் நொந்து நூலாய் கொஞ்சம் இந்த சுரட்டி, வேற நாளைக்கெல்லாம் இந்த பிச்சை கிடையாது, 200 ரூபாய் எடுத்துருவான்னு சொல்லிட்டு சோத்தை போட்டான். இவர் பிறண்டு அழுகுறதே இந்த 9 பேர் பாக்குறான். ஏய் நம்ம ஜாதிகாரன், நம்ம பிட்பாக்கிட்டு பார்ட்டி இப்படியும் அலறானப்பா அப்படின்னு இவன் கண்ணீர் விடுறான். ஆனா யோசனை பண்ணான், ஐயோ அவனுக்கு கொடுத்தா இவனுக்கு சோறு போட மாட்டானுங்க, நம்ம 9 பேரும் காலி ஆயிருவோம்னு சொல்லிட்டு மனசை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறான்பா. கட்டுப்படுத்திட்டு 2வது நாள் போனா 2வது நாளும் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அடிக்கலன்னா இவனுக்கு சோறு கிடையாது. நீதிபதி கொடுத்திருக்கிற ட்ரீட்மெண்ட் 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சு, இப்படியே ஆயிட்டு கொண்டு அவன் நொந்து நூலாயிட்டான். கடைசியில நான் ஜெயில் சோறை தின்ற நிலைமைக்கு ஆயிட்டான். கடைசியா எல்லாரும் விடுதலாகி வராங்க. விடுதலாகி அவன் வந்தவனையே சொன்னான் வெளியே, இனி வந்து யார் பிட்பாக்கெட்டையும் யார் பாக்கெட்லயும் நான் கைய வைக்க மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா, நான் 200 ரூபாய் இழந்துட்டு அந்த கேன்டீன்ல பட்டம் பாடுறா பாடு, அப்பதான் தெரிந்தது நான் யாரிடமெல்லாம் பிட்பாக்கெட் அடித்தனோ அவன் எப்படி பரிதவித்திருப்பான் என்கின்ற உணர்வை நான் பெற்றுவிட்டேன். இனி நான் பிட்பாக்கெட் அடிக்க மாட்டேன்ட்டான். இந்த 9 பேர் சொல்றான் பாருங்க, என்னுடைய சகா பட்ட காட்சியை பார்த்தேன், காசு இல்லாம. அதே விஷயத்தை இவன் சொல்றான், 200 ரூபாவை இழந்துட்டு அவன் பரிதவித்ததை நாங்கள் 9 பேர் நின்று பார்த்தோம். இதே போலதானே எல்லாரும் பரிதவிப்பாங்க. ஆகவே நாங்கள் 10 பேரும் இன்றைக்கு பிட்பாக்கெட் தொழிலையே விட்டு விடுகிறோம் என்றார். இதுதான் வெற்றி, இதுதான் ஆபரேஷன் சக்சஸ். இப்படி உளப்பூர்வமாக ஊக்கபூர்வமாக இஸ்லாம் நம்மை உருவாக்கியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம தீமையை செய்தவர்கள் திருந்தி மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அப்படி நீங்க வாங்க நான் அழைப்பு விடுக்கிறோம். குர்ஆன் இப்படிதான் அழைப்பு எடுக்கிறது. யார் வாசி யார் தெரியுமா, அம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலையிலே சம்பந்தப்பட்டவர். அவர் இறந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கக்கூடியவர்ல அவரும் ஒருத்தர். அவருடைய அதாவது ஈரலை எடுத்து
வாயில வைத்து மெண்டு துப்பியவள் இந்தா என்கின்ற அவருடைய எஜமானி. அவர் வேலை செஞ்சாரு. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். எந்த குர்ஆன் வசனம் தெரியுமா அவர் இஸ்லாத்தை கொண்டு வந்தது? இது எல்லாம் தீமை செய்யக்கூடிய அன்பு சகோதரர்களே, நீங்க எந்த தீமை செய்தாலும் பரவாயில்லை, உங்களிடம் குர்ஆன் பேசுகிறது. இதோ பாருங்கள். குல் யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க ஊர் சொல்றதெல்லாம் நினைவே வேணாம். உங்களை படைத்தவன் சொல்கிறான், உங்களுடைய ஆன்மாவுக்கு அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்புறம் என்னங்க உங்களுக்கு தெரிந்ததுல என்ன பிரச்சனை? ஊர் உலகம் நம்ம சொல்ல தேவையில்லை. என்னுடைய ரப்பு சொல்லுகிறான், நீ திருந்தினால் உனக்கு சொர்க்கம் என்று சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, நீங்க கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? நீங்க சாதாரணமா ஒரு தீமையில் நின்று விடுகிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலை தெரியுமா? உங்க பிள்ளைகள் போனா அந்த பிள்ளைகளை எப்படி தெரியுமா சொல்கிறார்கள்? பீவட் கா பச்சா என்று சொல்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் அன்பு சகோதரர்களே? குடிகாரனுடைய பிள்ளை என்று சொல்கிறார்கள். நீங்கள் குடித்து விட்டு நல்லதை சொல்கிறீர்கள், அதையும் இந்த சமூகம் நிராகரிக்கிறது. அவன் குடிகாரன் பேச்சு விடிச்சா போச்சு அப்படி என்று சொல்லி உங்களை சமூகம் தள்ளுகிறது என்று சொன்னால், அந்த குடி முக்கியமா, சமூகத்துடைய அந்த அந்தஸ்து நமக்கு முக்கியமா? சகோதரர்களே, நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த தீமையை தடுக்க முடியுமே தவிர, எத்தனை அதிகாரிகள் வந்தாலும், எத்தனை ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும், எத்தனை போலீஸை போட்டாலும், எத்தனை ராணுவத்தை போட்டாலும் இந்த மண்ணிலிருந்து தீமையை தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம யாராவது ஷாருக் கான் அவங்க புள்ள ஒரு கப்பலுக்கு போயிட்டான். ஏன்னா யோக்கியர்கள் வாழ்ற கப்பல் மாதிரி, கப்பலே டான்ஸ் ஆடுறதுக்கு தான், தண்ணி அடிக்கிறதுக்கு தான், ஜூது ஆடுறதுக்கு தான், பலானா வேலை செய்யறதுக்கு தான். அந்த சொகுசு கப்பல்னா என்ன அர்த்தம்? அங்க போயிட்டாங்களாம், ஒரு 15 கிராம் ஹெராயின் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். மொத்த பத்திரிகையாளர் சட்டை கட்டிட்டான்ப்பா. சட்டை கட்டிட்டு ஹெராயின். அவன் ஷாருக் கான் செஞ்சாலும் சரி, அப்துல் காதர் செஞ்சாலும் அது தப்பு தான். சரியா? அதுல காம்ப்ரமைஸ் இல்ல. மொத்த பேர் சட்டை கழட்டிட்டு மைக்கோட சுத்துறான். இந்தியா ஃபுல்லா ஹெராயின் கடத்திட்டு. எவ்வளவுடா? 15 கிராம் கிடைத்து விட்டது. சொகுசு, அதுவும் சொகுசு கப்பலா? சொகுசு கப்பல்ல 15 கிராம் கணிச்சிச்சான். மொத்த பேர் டவுசரோட அழிஞ்சான். ஜனநாயகத்துடைய தூணு எல்லா பத்திரிகையாளரும். ஏண்டா இப்ப குஜராத்ல எத்தனை டென்னுங்க? அது 68,200 கிலோ பிடிச்சிருக்கிறான். மொத்த பேர் முக்காட போட்டு உட்காந்துருக்கான். இப்படி இருந்தா எவன் திருந்துவான்? எவன்டா திருந்துவான்? சமூக தீமைன்னா எப்படி சமூக தீமை வளர்கிறது? அந்த சமூக தீமை வேறறுப்பதற்கு எங்க இன்றைக்கு வெற்றிடம் இருக்கிறது. உலகம் முழுசும் இஸ்லாம் மாத்திரம் தான் இதை மாற்ற முடியும். இஸ்லாம் மாத்திரம் தான் உணர்வுபூர்வமாக பேசுகிறது. இஸ்லாம் மாத்திரம் தான் சுயநலமற்று பேசுகிறது. இஸ்லாம் மாத்திரம் தான் மனித சமூகத்துடைய வளர்ச்சியை தீர்க்கமாக, நேர்த்தியாக வடிவமைத்து கொடுக்கிறது. யாராலையும் இதை மாற்ற முடியாது. அன்பு சகோதரர்களே, நாம் முஸ்லீமா இருந்து கொண்டு இப்பெல்லாம் பாருங்களேன், என்னெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. ஒரு 12 மணிக்கு போனா அந்த இளநீர் கொடுப்பாங்களே ஸ்டாவா, அதை வச்சுட்டு ஒரு மிஷின்ல ஊதுங்கிறாரு. எனக்கு தெரியல, ஏன் சார் ஊத சொல்றீங்க? நீங்க குடிச்சிட்டு இருக்கிறீங்களா? அவர்கிட்ட நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியல. இப்பதான் போய் 3 பேரை பிடிச்சிட்டு அனுப்புறேன் உங்க ஆளை. சார் நான் குடிக்க மாட்டேன் பாய்ங்களா சார், இந்த தாடியை பார்த்தா குடிக்கிறாமா சார்? தாடி வச்சிருந்தா கொஞ்சம் ஷார்ட்டா வச்சிருந்தாரு அவரு. இப்பதான் 3 பேர் ஃபைன் போட்டு அம்சம் பாய்ங்கிறாங்க. அந்த நிலை மாற வேண்டும் அன்பு சகோதரர்களே, அந்த நிலை மாற வேண்டும். அந்த நிலை மாற்றினால்தான் நான் முஸ்லீம்கள். நம்மளை பாருங்க, நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்களேன். குந்தும் கைர உம்மத்துங்கிறான். எப்பா நீங்க தான் சிறந்த சமூகம். குந்தும் கைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். நீங்கள் தான் சிறந்த சமூகம். எதற்கு தெரியுமா? நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விளக்குகிறீர்கள். துஅமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் நம்ம யாராக இருந்தாங்க, என்னுடைய சகோதரன் ஜான்சனா இருக்கட்டும், மூர்த்தியா இருக்கட்டும், முன்சாமியா இருக்கட்டும், அப்துல் காதரா இருக்கட்டும், ரஹ்மானா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாம் ஒருவருக்கு ஒருவர் எங்க ஃப்ரெண்டு மாத்திர மாதிரி வேற யாரும் யாரையும் மாத்த முடியாது. ஒரு
ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம் இருந்தானாக்கா அவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு சொட்டு நீளம் செய்யற வேலையை நீங்க செய்ய வேண்டும். ஒரு சொட்டு நீளமோ அதோ நம்ம முன்னாபாய்கள்ல டீ இலையோ பாருங்க, டீ இலை இவ்வளவுதான் போடுவாங்க. பால் ஒரு கிளாஸ் இருக்கும். டீ இலை என்ன பண்ண தெரியுமா? அந்த பாலுடைய நிறத்தையே மாத்தி நம்மளுக்கு கொடுக்கும். அச்சா ஸ்ட்ராங் சத்தால போயினா இன்னும் 1/4 ஸ்பூன், 2 ஜக்கு ஊத்த மாட்டார் முன்னாபாய், 1/4 ஸ்பூன் தான். உடனே என்ன பண்ணுகிறது? அவ்வளவு பாலையும் அது மாற்றி விடுகிறது. ஒரு முஸ்லிம் நன்மையை கொண்டு ஒரு இடத்துக்கு போனால் அவர்கள் அத்தனை பேரும் நன்மைக்குரியவர்களாக மாற வேண்டும். அதைதான் சஹாபாக்கள் செய்தார்கள். அதுதான் இந்த காலத்துடைய கட்டாயம். அன்பு சகோதரர்களே, நீங்க ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், நாசமா தான் போயிருவோம். ஆட்சி அதிகாரமா எல்லாம் தீமையே தடுக்கணும். நான் டாஸ்மார்க்க விற்பேன், எப்படி விளங்கும்? முதல்ல என்ன செய்யணும்? வட்டியை இஸ்லாம் தடுத்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்கள் அவங்க வட்டி தொழில் செஞ்சுட்டு தாங்க, உங்களுடைய வட்டியை நீங்கள் ரத்து செய்யுங்கள், அசலை மாற்றம் வாங்குங்கள் என்று சொன்னார்கள். முதல் ரத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து வந்தது, அவருடைய குடும்பத்திலிருந்து வந்தது. அன்பு சகோதரர்களே, ஜமாத்துக்காரங்கன்னாக்கா இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்முடைய நற்செயல்களை பிரகடனப்படுத்த வேண்டும், பேச வேண்டும். நடமாடும் ஒரு பல்கலைக்கழகமாக, நடமாடும் ஒழுக்கவியல் சார்ந்தவர்களாக முஸ்லிம்கள் மாற வேணும். இன்னைக்கு நோபல் பரிசு வாங்கிடலாம். நீங்க ஒழுக்க சான்றிதழை வாங்க பாப்போம், ஒழுக்க சான்றிதழை வாங்கிருங்க பாப்போம். ஒண்ணு இல்லைங்க, ஒரு மாப்பிள்ளை நல்லவரா, 2 நாள் இந்த செல்போனை அந்த பொண்ணு வீட்டுக்கு கொடுங்களேன், மங்கனாவே உழுவாது. पूरा शैतान इसमें है। बयान देखे भी कोणते भी नास्ती भाई बीच में आगो அவ்வளோ டெக்னாலஜி. நம்ம பயான் பார்த்துருந்தா நம்ம இவர் சொல்லுவாரு, அது மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம மக்காப்பள்ளி இமாம் சம்சுதீன் காசிமி இந்த தீமைகளை பத்தி அவங்க ஒஸ்தாது அசருக்கு அனுப்புவாங்கல்ல, மதரசா பசங்க எல்லாம் போய் சுத்திட்டு வருவாங்க. வந்தவனே கேட்பாரான், பா कौन छोकरी किस लिए देखेगी मार्केट में? அவங்க அத்தனை பேரும் உஸ்தாத் நாங்க பார்க்கவே இல்லை. அவர் சொல்லுவாரா, ஏக்கு தூ झूठ बोलता नहीं तो हिजड़ांगा. ஒன்று நீ பொய் சொல்லுகிறாய் அல்லது ஆண்மையற்றவனாக இருப்பாய். ஏன் நம்ம கண்ணு அது மாதிரி. இப்ப வீட்டு உள்ளேயே வந்து போச்சு சைத்தான், வீட்டு உள்ளேயே வந்து நம்மள ஒரு கொலாப்ஸ் பண்ணி, அப்போ காலையில ஏஞ்சி பாக்குறான், रात पूरा देख डाला, देखे नहीं सो पिक्चर पूरे, अब नमाज को कैसा जाने का, अल्लाह का कैसा खड़ने का, पाबंदी ஆயிரம். காலையில பாபந்தி ஆயிரம். அல்லாஹ் சாமி கைசா போய் கொடுமை, ராத் பூரா देख डाला भाई. இப்படி ஷைத்தான் நம்மளை வழிகொடுத்து கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் தாண்டி எங்க அண்ணாதுரை பேசினாரு, கலைஞர் ஐயா பேசினாங்க, நம்ம நிறைய பேச்சாளர்கள் முதல்லாம் பேசுவாங்க. மொத்தம் கும்பலுக்கு சேர்ந்துரும் 2000 பேர் 3000 பேர். இப்ப 100 பேருக்கு 35 வாட்டி போன் போடுவது, பாய் ஆஜாओ भाई 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 शर्म के कार्य हो जाएगा भाई, आजा भाई भाई कैसे बयान को आ जाओ भाई. இப்படி ரகளையார் ஒரு வாரமா கத்தினுங்க. ஏன்னா மொத்த பேர் இதுல அடாட்டாடே ஜாவஜி மக்கா இமாம் பாத் கர்னா கி அதை தால்க்கு பத்தா. முதல்ல மக்கால ஆரம்பிப்பான், அப்புறம் சைத்தான்ல போய் முடிவான், அஸ்தாபிரல்லாஹ்லதான் போய் முடியும். இப்போ நல்ல கருத்தை சொல்றதுக்கு ஆளை திரட்ட முடியல, மொத்த பேர் இதுல போயிட்டான். ஏங்க 3 பேர் உட்காந்துருக்கிறான் வீட்டுல, அம்மா ஒரு சைடு பாக்குது, இங்க புள்ள ஒரு சைடு. எப்படா பேசுறீங்க? 11 மணிக்கு உட்காந்து நீ போய் தூங்கு, நீ போய் தூங்கு, எல்லாம் கதவு முடிக்கிறான், யாருமே தூங்குறது இல்ல. இவன் ஆண்படு சொப்பி பாயர் ஜாக்கு சோகே பாய். இப்படி மாட்டிக்கிட்டு தீமையை விளக்கணும்னா எவ்வளவு தக்குவாவை நாம் வளர்க்கணும். இந்த தீமையை வளர்க்கணும்னா எவ்வளவு தக்குவாவை நாம் வளர்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, கற்காலத்துக்கு போய்விட்டார்கள். கற்காலம் தான் இன்றைக்கு அந்த அளவுக்கு மோசமாக. ஏன் இதை செய்தார்கள் என்று சொன்னால், நாம சிந்திக்க கூடாது, நாம் படிக்க கூடாது, நாம் மேம்படக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் ஏங்க 6 மாசம் புள்ள யூடியூப்ல போய் என்ன கர்மாந்திரத்தை எடுக்கிறானுங்க. கரெக்டா அவங்க அப்பா போட்ட கோட அவன் போடுறான். 6 மாசம் அந்த क्या लाख हमें दाड़ तो उन्हें खोलता 6 महीने का बच्चा ஆச்சு. அப்போ ஒருவேளை நான் நினைக்கிறது, அவங்க அம்மா இப்ப பிரெக்னண்டா இருக்க சொல்லவே பார்த்த எஃபெக்டா? அவ்வளவு பக்காவா 6 மாசம் புள்ள செய்யுதுனாக்கா ஒரு விசித்திரம் தானே. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப
இப்ப ஏன் விஞ்ஞான ரீதியா ஒரு போட்டோ மாட்டி வைப்பாங்க, எங்க பிரசவம் பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல, அதே மாதிரி ஹால்ல பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய குழந்தைகள்ல ஹால்ல மாட்டிருப்பாங்க. அழகா இருக்கும் அந்த போட்டோ. அதை பார்த்துட்டே இருந்தா அப்படியே குழந்தை பிறக்கணும். அதையும் ஒரு 90% உண்மை என்கிறார்கள். அதே போலதான் இதை பார்த்து பார்த்து அந்த புள்ள எக்ஸ்பர்ட் ஆயிருது. லாய் லாயிலா मोहम्मद रसूलुल्लाह बोल के बच्चा सुन लो रंगाना அந்த காலம் அப்படி மா சிக்கरा मत बच्चा कैसा पालना देख तू बच्चा कैसा पालना देखती அதே யூடியூப்ல பாக்குறாங்க. இட்லி பக்காओ रावजी गुंडे इडली कैसा को मैं देख तू इडली पकाना आटा ले लगाना वो छोड़ डाल को कैसा पकाना मैं देख तू. இப்படி நம்ம நிலைமை மாறிட்டு இருக்குது. இந்த மாற்றத்துக்கு பிறகு கூட நம்ம சமூக தீமையை பற்றி நினைக்கிறோம்னு சொன்னாக்கா, அன்பு சகோதரர்களே, இத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம்னு சொன்னாக்கா, நமக்கு முக்கியமானது தீமை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்தியுங்க. எப்படிப்பட்ட கலாச்சார சீர்கேட்டில் நாம் இருக்கிறோம், நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது? எங்க 50 வயசு கிழவியும் விட மாட்டான், 7 வயசு புள்ளியும் விட மாட்டான். எல்லாமே இதான் காரணம். எங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இப்ப சமீபத்துல ஒரு அனாதை புள்ள, 7 வயசு புள்ள, அந்த புள்ளைய அவங்க ஆயா வளர்க்குறாங்க. வளர்த்தா அந்த புள்ளைய 2 நாளா காணும். தேடி ஈடி பிடிச்சா சிதைக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு உயிரற்ற ஜடமாய் அந்த புள்ள கிடக்குது. குற்றவாளிகளை பிடிச்சாங்க பாருங்க, அதுதாங்க பதறி போகுது. அந்த அயோக்கிய பையனுக்கு 80 வயசு. 80 வயசு 4 பேரை கூட்டு போய் இவன் கற்பழிப்பதை வீடியோ எடுத்திருக்கிறான். எப்படி இது முடிகிறது? இவ்வளவு காட்டு மிராண்டிகளா 21வது நூற்றாண்டில் எப்படி இவனால் இதை செய்ய முடிகிறது? அன்பு சகோதரர்களே, தீமைகள் புயலாய் வீசிக் கொண்டிருக்கின்ற காலத்தில் இருக்கிறோம். அதற்கு மாற்றம் தர வேண்டும் என்று சொன்னால் மிக கடுமையாக நாம் பிரச்சாரத்தில் இறங்க வேண்டும். தீயவர்களை பார்த்து நேசிக்க விரும்புங்கள். நீங்க நல்லவங்கள்லாம், அதான் ஒரு அறிஞன் சொன்னான், தீமைகள் தானா வளரணும்னா நல்லவெல்லாம் வாயை மூட்டிட்டு இருந்தா போதும், மைக் போட்டுலாம் பேச தேவையில்லை. தானா அவன் ஒதுங்கிட்டான்னாக்கா தீமை தானா வளரும்னா வளர்ந்துடும், அவ்வளவுதான். அப்படிதான் இப்ப நம்ம யார்கிட்டயாவது பேசணும், பை உன पीवट चोदिका भाई उसका ना बात ही करना नहीं उन्हें, ஐயோ கஞ்சட் உன உதவாடு செல்ஜா உனக்கு उसका ना बात करना को. அப்ப எவன் ஏன் திருத்துறது? எவன் திருத்துவது? நாம் தான் திருத்த வேண்டும். அவனிடம் பேச வேண்டும், அவனிடம் பழக வேண்டும். குறைஞ்சபட்சம் நான் நல்லவன் என்று அவனிடம் நிரூபிக்க வேண்டும். எல்லா மக்கள் மீதும் நேசத்துக்குரியவர் இவர் என்று அவனிடம் நிரூபிக்க வேண்டும். அவனுடைய தீமையை தான் அவனை, அதாவது நல்ல மருத்துவத்துக்கு உதாரணம் சொல்லுவாங்க, அவர் நோயை இருப்பார், நோயாய் அல்ல. நோயை மாத்திரம்தான் நாம் இருக்க வேண்டும். அவன் குடிக்கிறானா, கெஞ்சா அடிக்கிறானா, அபின் போடுறானா, அது ஏதாவது லிக்விட் வந்துருச்சா இப்ப கெஞ்சாலேயே தூக்கி நாட்டிக்கு வாங்கி போடுக்குது. முதல்லையாவது கஷ்டம், இரும்பல் வரும் ஃபர்ஸ்ட் வலிக்கு. ஏன்னா பயிற்சி பெற்றதுனால சொல்றேன் நான், ஃபர்ஸ்ட் வலி வலிச்சவனே இரும்பல் பயங்கரமா ஏறும், போ பழகிறோம். இப்ப லஞ்சம் வாங்குறது கூட அப்படித்தான். குமுதத்துல ஒரு பேட்டி எடுத்தாங்க, போலீஸ்காரங்க எல்லாம் பார்த்து, சார் முதல்ல நீங்க லஞ்சம் வாங்கும்போது எப்படி இருந்தா, ரொம்ப அருவறுத்ததுங்க அப்படின்னாரு. உண்மை. 2வது கேட்டாங்க, எல்லாரும் வாங்குறாங்க நம்ம வாங்குறது இல்லை நானுச்சு மனசு. 3வது கேட்டாங்க, அதெல்லாம் வாங்கலைன்னா நம்ம வாழ முடியாதுன்னுச்சு மனசு. 4வது கேட்டாங்க, வாங்காத செய்யக்கூடாதுன்னு மனசு. இப்படித்தான் நாசமா போனாங்க போலீஸ்காரங்களாம். கொடுத்தது யாரு? போலீஸ்கார மேல தவறு இல்ல, கொடுத்த அயோக்கிய பையன் யார்? அவன் நல்லவனா தான் கொடுக்க மாட்டான்ல, அவன் தீமை செய்யவில்லை என்றால் கொடுக்க மாட்டான்ல. 2 பேர் மீதும் குற்றம், வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் என்றால் இஸ்லாம் வாங்குவனை மட்டும் பேசவில்லை, கொடுப்பவனை பேசுகிறது. நீ ஏன் கொடுக்கிறாய்? தீமை செய்வதான் நீ கொடுக்கிற. ஆக அன்பு சகோதரர்களே, இது இன்றைக்கு ஆரம்பமா இருக்கலாம். நம்ம தொடர்ந்து செஞ்சோம் என்று சொன்னால் லாலா குண்டாவிலே நம்மால் சாதிக்க முடியும். நம்ம பெரிய உலக அளவில் சாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லாலா குண்டாவிலே தீமை இல்லாத ஒரே போலீஸ்காரர் இருந்தாருங்க. அவரு ரொம்ப, அதாவது இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட போலீஸை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சிதம்பரம் முருகேசன், நல்ல நண்பர் அவரு. சிதம்பரம் முருகேசன் இந்தியாவிலேயே ஒரு போலீஸ்கார் போன ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க. ஐயோ அவரை தூக்குங்கன்னு பல இயக்கங்கள் மறியல் பண்ணிருக்கோம். அவரை தூக்காதீங்கள், அவரை மாத்தாதீங்க என்று சொல்லி காசிமேட்ல மறியல் பண்ணாங்க பெண்கள்லாம். எங்க இன்ஸ்பெக்டரை நீங்க வேற ஸ்டேஷனுக்கு மாத்தாதீங்க. இந்தியாவிலே வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா, அந்த அவர் எச்ஐட்ல இருந்தார் எங்க ஏரியால. அண்ணனுக்கு டைம், எச்ஐட்ல இருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருப்ப. அவர் எப்படிப்பட்டவர்னாக்கா, ஒரு ஏழை வந்தா 3/4 மணி நேரம் கூட்டு பேசுவாரு.
அரசியல்வாதி வந்தா நீங்க போயிருங்க சார், உங்களுக்கான பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க, நீங்க பார்த்து செஞ்சுங்கன்னுவார். ஏழை வந்தா 3/4 மணி நேரம் பேசுவார், என்ன விஷயம்ட்டு. அவர் ஒரு முறை சொன்னார், பாய் நான் வந்து இந்த ஸ்டேஷன்ல 6 மாசம் ஆயிடுச்சு பாய், மாசம் 6 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க. பாட்டிலு சும்மா கெஞ்சா ஓட்டிக்கிறாங்களாம் பாய். 6 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க பாய். இது வரைக்கும் 23 லட்சம் ரூபாய் நான் வந்திருக்கோம் பாய். நான் என்ன தெரியுமா போய் நினைக்கிறேன், அந்த காசை வைத்து என் பிள்ளையை படிக்க வைத்து பெரிய ஆள் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பாய். நான் யோக்கியனோ இல்ல பாய், அயோக்கியனோ இல்ல பாய் என்று சொன்னார். அவர் தான் போலீஸ். அதே மாதிரி அவர் ஒரு முறை ஒருத்தர் சைக்கிள் திருடிட்டு வந்துட்டார் எச்சைட்ல. நான் நின்றுட்டே இருக்கிறேன், சைக்கிள் திருடிட்டு வந்துட்டா ஒரு பையன் வந்துட்டு சொல்றான், அவர்கிட்ட வந்து நீ என்னப்பா படிக்கிறேன்னு கேட்டாரு. 10th எவ்வளவு மார்க் எடுத்தேன்? 480. நாங்க மூலையில் நிக்கிறேன், கூப்பிட்டாரு, பாய் இங்க வாங்க பாய். பாய் 480 எடுத்திருக்கிறான் பாய், சைக்கிள் திருடிட்டான் பாய். நான் சொன்னேன், சார் லட்சக்கணக்கில் போட்டு காலையில மாலையில எட்டி ஒதிக்கிறாங்க மாறல, அப்ப கூட 350க்கு மேல எடுக்க மாட்டாங்க டியூஷனுக்கு போயிட்டு வந்து. இவன் 480 எடுத்திருக்கான சார். நீங்க பாருங்க, காலையில நம்ம வீட்டுங்களே, ஏய் படியா படியா படியா, என்னையா படியா, 12 பயத்துல துமே சீரியல் தேக்குள்ள நான் பார்த்தங்கா படியா. 350 தான் எடுப்பான், 350 தான் எடுப்பான். ஆனா இவர் 480. நான் என்ன சொன்னேன், இந்த பாருப்பா தம்பி, இவர் வந்து இன்ஸ்பெக்டர் கிடையாது, உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினைச்சிக்க, நீ என்ன நினைக்கிறியா அவர் அதை செய்வார். உடனே அவர் என்ன செஞ்சாரு, ஒரு என்ஜிஓ கூப்பிட்டார், ஒரு என்ஜிஓ நிர்வாகியை கூப்பிட்டு அந்த பையனை என்ன சொன்னாரு, சைக்கிள் வாங்கினவங்கள்ட்ட எங்க சைக்கிள் திருப்பி கொடுத்துறேன், இந்தாங்க எடுத்துட்டு போங்க சைக்கிள், இந்த படிக்கிற பையன் இவனை வந்து பெரிய ஆள் ஆக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே உடனே அந்த ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அந்த பையனை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டார், இவனை +2 காலேஜ் வரைக்கும் படிக்க வைங்க. இந்த சாதனையை நம்ம சொல்லதான் செய்யணும் அன்பு சகோதரர்களே. அதே மாதிரி அந்த சமூக தீமை நிறைய இருக்கிறது. இப்ப பாத்துங்க, கடைசியில சமூக தீமை நம்ம இங்க கத்திட்டு இருக்கிறோம். கிடியெல்லாம் சமூக தீமையா ஆக்கிட்டான். இப்போ ஒருத்தர் கொடியை வைக்க சொன்னாரு, தேசிய கொடி என்பது நாட்டினுடைய முக்கியமானது, வைக்க சொன்னாரு, இறக்கவே சொல்ல, குப்பை தொட்டிலாம் இப்ப கொடியாக இருக்கிறது. ஏன் காரணம்னாக்கா அது ஒரு முஸ்லீம் ஆள் உருவாக்கப்பட்ட கொடி. இப்ப இதை நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம் அன்பு சகோதரர்களே. ஆகவே நாம் ஒருங்கிணைந்து இந்த தீமையை தடுக்க வேண்டும். அதற்கு காவல்துறை அதிகாரிகள், நம்ம ஜட்ஜஸ், வக்கீல்ஸ், நீங்க தான் பெயில் எடுத்து விட்டுறீங்க. எதை செஞ்சாலும் ஒரு வருஷம் உள்ளவே வச்சிருந்தீங்கன்னாக்கா அவன் திருந்துவான். அதுலயும் எக்ஸ்பர்ட்டான வக்கீல்லாம் இருக்கிறீங்க, எப்படியாவது வாதாடி கீதாடி சார், அவருக்கு மூக்கு வலி சார், காதுல இருந்து தண்ணி ஊத்துது சார், எப்படியாவது சொல்லி பெயில வாங்கிடுறீங்க. அதுலயே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். போலீஸ்காரர்களும் நீங்களாம், உங்களெல்லாம் நாங்க வந்து ரகசிய போலீஸ் 144ன்னு வச்சிருக்கிறோம், சின்ன வயசுல இருந்து அலெக்சாண்டர்னு நாங்க வச்சிருக்கிறோம். அதே மாதிரி என்னங்க அது ரஜினி படம் என்னென்னவோ போலீஸ், அதெல்லாம் நம்ம கார்த்திக் மாதிரியும் அவன் தம்பி சூர்யா மாதிரியும் உங்களை நாங்க நினைக்கிறோம். நீங்க வந்து வேற மாதிரி போலீஸா இருக்க கூடாது. உங்களுடைய திறமையும் தாக்குதலையும் காட்டி அந்த தீமையை தடுங்க, அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. நிறைய போலீஸ்காரர்கள் நம்ம யூடியூப்ல பாக்குறோம், செய்யலன்னா விட மாட்டீங்க, ஒரு திருட்டு தொழில செய்யலன்னா விட மாட்டீங்க, சேஞ்சி ஆகணுன்ற நிலைமைக்கு அவன் ஆயிடுறான். அதுல இருந்து நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சுதான் இதை சரி பண்ண முடியும் அன்பு சகோதரர்களே. மீடியாக்கள், அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு நாம் செய்ய வேண்டும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு வந்து அதாங்க இந்த ரோட போட சொல்லி சொன்னோம், அவரும் போட்டுறேன்ட்டாரு. நம்ம போஸ்டர் அடிச்சோம், அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மேம்பாலம் கட்டுவதற்கான டெண்டர் ஏற்பட்டுச்சு, டெண்டர் விட்டுட்டோம், அதையும் முடிச்சிருவோன்னுவாங்க. நம்ம அவகாசம் கொடுப்போம் அன்பு சகோதரர்களே. இதுவும் ஒரு சமூக தீமை தான். அதே நேரத்தில் இறுதியாக நாங்க வந்து இன்றைக்கு உத்தரப்பிரதேசமா இன்றைக்கு தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதோ என்கின்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. எங்க எல்லா சமயத்தவர்களும் அவன் வேலையை பார்த்தாலே போதும், அடுத்தவன் சாப்பிட்றதில்ல, அடுத்தவன் துணி போடுறதில்ல, அடுத்தவன் புர்கா போடுறதில்ல. இந்த காரண காரியங்கள் ஏற்பட்டால் எந்த காவல்துறையும் எந்த இராணுவமும் அமைதியை ஏற்படுத்தவே முடியாது. எங்க கோடம்பாக்கத்துல ஒரு சின்ன பையன் மதரசாவில இருந்து போறான், அவன் தொப்பி போட்டா உனக்குன்னா, சாக்ஸ் போட்டா உனக்குன்னாடா, ஏன் நீ தொப்பி போட்டுன்னு இருக்கிற, ஏன் ஜுப்பா போட்டுன்னு இருக்கிற, டேய் ஒருத்தன் சட்டமன்றத்துல அமனமா இருக்கிறான்டா, அவனுக்கு போய் ஜட்டி வாங்கி கொடுறா, அந்த வேலையை பாருங்கடா. ஒருத்தன் சட்டமன்றத்துல அமனமா உட்கார்ந்து இருக்கான், அமனமா நடக்கிறான். நீதிபதி சொல்லியிருக்கார், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகிறார், நீங்கள் வந்து ஹிஜாப் சுதந்திரம் என்று சொன்னால் நிர்வாணமா நடப்பதையும் சுதந்திரம் என்று அவர்கள் சொல்லுவார்களே. அவருக்கு தெரியல பொழுது, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கிறான் ஐயா.
ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கிறான் அவன். எவன் இப்ப நிர்வாணமா நடக்கலன்னு சொல்ல நாங்க ஆச்சரியம் பண்ண பண்ணுமா? நாங்கள் எங்களுடைய கண்ணியத்திற்காக வேண்டி போராடுகிறோம். நீதிபதிகள் இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாருங்க. அன்பு சகோதரர்களே, இந்த கோடம்பாக்க விஷயத்தை மீண்டும் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலையும் நடைபெறக்கூடாது என்று உறுதியாக இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதே போன்று தென்காசியில ஒரு பேனர் பிரச்சனை, 4 பேரை உள்ள போட்டிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், உளவுத்துறை அதிகாரிகள் இருக்கிறீங்க, எங்க இருந்தாலும் வந்தவாசியில நடக்குது, தென்காசியில நடந்திருக்கு, எல்லா இடமும் நடக்குது. எங்க ஒரு பேனர் வைக்காத தடுக்கிறது தான் முக்கியமானது. வச்சுட்ட பிறகு இவன் கிழிச்சிட்டான், இவன் தடுத்துட்டான், இவன் எடுத்துட்டான். ஏங்க நான் இந்த ரோட்ல பாய் போட்டு தூங்க முடியுமா? தூங்கினா விட்டுருவீங்களா? அத மாதிரி எங்கெங்க என்னென்ன நடக்கணுமோ ஒரு சமயத்துடைய கடவுள் கொள்கையை அவருடைய இடத்துல வைத்துக் கொண்டு அவர்கள் எவ்வளவு வேணாலும் சிறப்பித்து பேசட்டும், அது தவறில்லை. பிறரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. சின்ன புள்ள போயிட்டு இருக்கான், அவன் தொப்பியை இழுத்து ஜுப்பாவை இழுத்து இன்னைக்கு கைது பண்ணிருக்கான். கைது பண்ணி என்ன பண்ண போறீங்க? அடுத்தது நீங்க கைது பண்ணி வெளியே விட்ட உடனே அங்க மாலை போட்டு, மாமி சூப்பரா செஞ்ச மாமி, அடுத்த வாட்டி என்ன பண்ற தெரியுமா, பாயுடைய லுங்கியை இழுத்துருவான். அததானே அரசியலா பண்ணிட்டு இருக்கிறான். பண்ணக்கூடாது. நீங்கள் இரும்பு கடம் கொண்டு தடுக்கணும். அதான் காவல்துறை அதிகாரி, அரசு அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், எக்ஸ்ட்ரா எவ்வளவோ இருக்குது. இதையெல்லாம் நீங்க செய்யலன்னு சொன்னாக்கா நீங்கள் உடுத்துகின்ற உடைக்கு மரியாதை இல்லாத போயிடும் சார். இல்ல நீங்க இந்த மேடையில் சொல்றேன் பாருங்க, கெஞ்சா எங்களால் தடுக்க முடியல, சாராயத்தை எங்களை தடுக்க முடியல, இந்த மத பிரச்சனை எங்களால் தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க எழுதி கொடுத்துருங்க. ஒரே வாரத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்க தடுத்து காட்டுறோம். எழுதி கொடுத்துருங்க. நம்மளுக்கு சம்பளம் எல்லாம் வேணாம், ஃப்ரீ சர்வீஸ். எப்படி தடுக்கிறோன்றத நீ பாரு. 2வது அவன் செய்யறானா பார். முடியலன்னா சொல்லிட்டு போயிட்டே இருங்க, நாங்க செஞ்சுக்கிறோம். இல்லைன்னா செய்யுங்க. 2ம் இல்லாத எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு என்னையா வாழ்க்கை இதையோ. அவன் கொரோனால பாதி பேர் போயிட்டான், போயினே இருக்கிறான். நெஞ்சி வலி பஞ்சி வலின்னு சொல்லிட்டு அவன் போயின்னு இருக்கிறான். இந்த நேரத்துல மதம், இனம், கொள்கை, கோட்பாடு இதை வச்சு சண்டை போடுறானாக்கா இவனை விட அயோக்கியம் யார் இருக்க முடியும்? இந்த நாடு பின்தோக்கி போயிட்டு இருக்கிறது. அவன் சீனால இருந்து வீடை கட்டிட்டு இருக்கிறான். அதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கல. நம்ம மத சண்டைகள் போட்டு இருந்தா இந்த நாடு நாசமா தான் போகும். அதை நம்முடைய முன்னோர்கள் கச்சிதமாக சமத்துவத்தோடு செய்து கொண்டிருந்தார்கள். அதே காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த கோடம்பாக்க விஷயத்தை நாம் மிக கடுமையாக கண்டிக்கிறோம். அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த நாதாரியை போய் கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா ஜெயில இருந்துட்டு போய் அந்த கீழ்பாக்கத்துல விட்டுருங்க. அப்பதான் அவன் நல்லா இருப்பான். இங்க வந்தானா அதை விட பைத்தியம் ஆக்கிடுவானுங்க. அதுக்குன்னே சுத்துறானுவா. எவன் முஸ்லீம்களை திட்டான் அவனுக்கு அவார்டு கொடுப்போன்னு அந்த சூழலை ஏற்படுத்தி விட கூடாது என்று உங்களிடம் अनबाग केट भाई पीवटा भाई क्या क्या करते कि तू भरोसे बात कर दो अल्लाह को हंस तुम्हें जरा सुधर जाओ भाई मुझे भी नन में तुमना भी नन में नहीं तो बेकार अल्लाह ऐसा हो जाएगा। अस्सलाम वालेकुम।